ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23. தியான வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 26:6. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்தை பாருங்கள். ஆசீர்வாதமான இந்த வார்த்தை, தேசத்தில் சமாதானத்தை உனக்கு நான் கொடுப்பேன், உன்னை யாரும் தத்தளிக்க பண்ண முடியாது. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீ என்ன செய்யலாம்? மிக நேர்த்தியாக சமாதானத்தோடு அமைதியோடு நீ படுத்துக்கொள்ள முடியும். துஷ்ட மிருகத்தை இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் இல்லை என்றால் எதிரிகள் உன்னை தாக்குவதற்கு வருவதில்லை என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார். அவர் என்னை பசும் புல்வெளிகளில் படுத்துக்கொள்ள செய்கிறார். பசும் புல்வெளிகளில் என்னை படுத்துக்கொள்ள, என்னை படுத்துறங்க செய்கிற ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், எனக்கு பாதுகாவலை கொடுக்கிறார். இந்த 23ஆம் சங்கீதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் பெற்றனுபவிக்கும்படி கர்த்தர் முதலாவதாக நம்மை படுத்துக்கொள்ள செய்கிறார். அதாவது அவர் நம்மை மெய்யான மனத்தாழ்மையுள்ளவர்களாக்குகிறார் என்பதுதான் இதனுடைய பொருள். நம்மை மெய்யான மனத்தாழ்மைக்குள்ளாக நடத்துகிறார். நாம் இயற்கையாக தாழ்மையுள்ளவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தரே நம்மை மென்மேலும் தாழ்மையுள்ளவர்களாக மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தாழ்மையுள்ளவர்களுக்கே உரியவை என்பதை மறந்து போகிறோம். அருமையான சகோதரிய தேவ பிள்ளையே, ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தாழ்மையுள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சவதரித்து வைத்திருக்கிறார். இழந்து போகாதே. பெருமையுள்ளவர்கள் எப்போதும் வறண்டதும் விடாய்த்ததுமான பூமியிலே வாசம் பண்ணி கொண்டிருப்பார்கள். பெருமை நம்முடைய ஜீவியத்திலே ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அநேகத்தை அடையக்கூடாதவர்களாக, இழந்தவர்களாய் தவித்து நிற்போம். பெருமையானது ஒரு அகாதனமான பாதாளமாகும், அல்லது ஆழமான கடக்கக்கூடாத ஒரு பாதாளம் என்று சொல்லலாம். பெருமையுள்ளவர்களுக்காக ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார் என்று சொல்லிதான் பார்க்கிறோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்பதாக சொல்லுகிறார். ஆம், லூசிபர் தள்ளப்பட்டு அங்கே பாதாளத்திலே தள்ளப்பட்டான் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெருமை எங்கு காணப்படுகிறதோ அந்த பெருமையானது ஆழமான கடக்கக்கூடாத ஒரு பாதாளத்திற்குள்ளாக உன்னை கொண்டு செல்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. அதில் ஆழமாக செல்ல செல்ல அதற்கு இன்னும் அதிகமான ஆழங்கள் உண்டு. இதை நாம் கண்டு கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருக்க நாம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாழ்மை நம் சிந்தையில்தான் துவங்குகிறது. நாம் தாழ்மையுள்ளவர் போல தோற்றமளிக்கலாம், ஆனாலும் எத்தனை முறை நமக்கு மிஞ்சின சிந்தைகளும் ஆசைகளும் மேட்டிமையான எண்ணங்களும் நம்மில் எழும்பி நம்மை தொந்தரவு செய்கின்றன. யோசித்து பாருங்கள். யாராவது நம்முடைய சுயத்தை தொட்டால், இல்லையென்றால் நம்முடைய நன்மையை தொட்டால், நம்முடைய காரியங்களிலே தலையிட்டால், நாம் சர்ப்பத்தை போல நம்முடைய தலையை உயர்த்தி சீறுகிறோம் அல்லவா? நாமவே படுத்துக்கொள்வதற்கும் கர்த்தர் நம்மை படுத்துக்கொள்ள செய்வதற்கும் இடையே ஒரு வித்தியாசம் உண்டு. சில வேளைகளில் நாமவே படுத்துக்கொள்ள அல்லது நம்மை நாமே தாழ்த்த நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் நம்மை தாழ்த்துவதை நாம் விரும்புவதில்லை. படுத்திருக்கும் ஒரு சர்ப்பமானது தீண்டப்பட்டால் அது உடனடியாக தன்னுடைய தலையை உயர்த்தும். தலை நசுக்கப்பட்டால் ஒழிய சர்ப்பம் நிரந்தரமாக கீழே படுத்துக்கொள்ளாது. தேவன் தாமே உன்னையும் என்னையும் படுத்துக்கொள்ளச் செய்கிறார் அல்லது நம்மை தாழ்த்துகிறார். ஏனென்றால் அப்பொழுது மாத்திரமே சகல ஆசீர்வாதங்களும் உன்னையும் என்னையும் பின்தொடர அது நிச்சயமாய் முடியும். கர்த்தராகிய இயேசுவுக்கு சிலுவையானது தாழ்த்தப்படுகிற ஒரு அனுபவமாயிருந்தது. சிலுவை பாதையில் அவர் அனைவரும் முன்னிலையிலும் முகத்தில் துப்பப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். ஆனால் அவருடைய சிலுவை மரணமே அகிலாண்டத்திற்கும் அகில உலகத்திற்கும் அது ஆசீர்வாதமாக மாறியது. அது நிமித்தமாகவே நீங்களும் நானும் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். நாம் தாழ்த்தப்படும் போது அவர் என்னை படுத்துக்கொள்ள செய்கிறார் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, இன்று நாம் தாழ்த்தப்படுகின்ற பொழுது ஆண்டவரை வசைபாடி கொண்டு இருக்கிறோம்.
ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் மனுஷரோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது. கர்த்தர் நம்மை படுத்துக்கொள்ள செய்யும்போது, அதாவது நாம் நொறுக்கப்படுகின்ற பொழுது, வேதனைகளை சந்திக்கின்ற பொழுது கர்த்தரையை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் மனுஷரை நோக்கி பார்ப்போம் என்றால் எரிச்சல் அடைந்து மன அமைதியற்றவர்களாக மாறிவிடுவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதாக கூறுகிறார். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் வெட்கத்தை அல்ல, மகிழ்ச்சியையும் பிரகாசத்தையும் வைத்திருக்கிறார். அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனிதனை அல்ல, தேவனை நோக்கிப்பார். உனக்கு விரோதமாக தலையெடுக்கின்ற எல்லா விதமான அந்தகார சக்திகளையும், இல்லைனால் உனக்கு விரோதமாக உன்னுடைய நன்மைக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று சொல்லுகிற அத்தனை காரியங்களையும் நீ நோக்கி பார்க்காதே, தேவனை நோக்கிப்பார். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆகையினாலே அவரை நாம் நோக்கி பார்ப்போம். நாம் படுத்துக்கொள்ளும்போது, அதாவது நம்மை தாழ்த்தும் போது நமக்கு கிடைக்கிற முதல் அனுபவம் நம்முடைய இருதயத்தில் உண்டாகும் பெரிதான சமாதானம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பெருமையுள்ளவர்களாய் நம் தலையை உயர்த்தும் போது நாம் முதலாவது இழந்து போவதும் நம்முடைய சமாதானமே ஆகும். அத்தோடு நமக்குள் ஒரு போராட்டமும் வறட்சியும் உண்டாகிறது. சமாதானம் என்பதில் செழிப்பு, சுகம், ஆசீர்வாதம் ஆகிய யாவும் அடங்கியுள்ளன. நம்மில் பலரும் படுத்துக்கொள்ள, அதாவது மெய்யாகவே நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். பலமுறை பெருமையான எண்ணங்கள் நம் மனதில் வந்து விடுகின்றன. அவை நம்மில் குடிகொள்ள நாம் இடமளித்து விடுகிறோம். படுத்துக்கொள்ளுதல் என்பது ஒரு இளைப்பாறுதலின் அனுபவமாகும். தாழ்மையுள்ளவர்களுக்கு யாதொரு பயமும் இராது, ஏனெனில் தேவன் தங்களுக்கு உதவி செய்வார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பெருமையுள்ளவர்களுக்கு மாத்திரமே பயம் இருக்கும். நம்மில் பயம் உண்டாவதற்கான ஒரு காரணம் நமக்குள் நீடித்திருக்கும்படி நாம் அனுமதிக்கும் பெருமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். நம்மை சூழ துஷ்ட மிருகங்களை போன்ற சுபாவங்களுள்ள மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் நீங்களும் நானும் படுத்துக்கொள்ளும்போது தேவன் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். அவருக்கு முன்பாக தாழ்த்துகின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை என்பதனுடைய பொருள் நமக்குள் யாதொரு உள்ளான போராட்டமும் இராது என்பதாகும். கர்த்தாவே, நீர் எப்படிப்பட்ட தாழ்மையுள்ளவராய் இருக்கிறீரோ அதே தாழ்மையுள்ளவனாய் இருக்க நான் விரும்புகிறேன் என்று நானும் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். இது நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதல்லவா? அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தாவே, நான் நாளுக்கு நாள் சிறியவனாகிக் கொண்டே போவதற்கான வழி எது? நான் சிறுகவும் பிறர் பெருகவும் வேண்டும். என் சத்துருக்கள் உமக்கு முன்பாக என்னை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அதில் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா? மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையடைய வேண்டும், அதிக கனத்திற்குரியவனாக வேண்டும் என்று எண்ணுவது மனுஷீக சுபாவமாகும். அது தாழ்மை அல்ல. தாழ்மையை தரித்துக் கொள்வோம். ஆண்டவரே, அவர்கள் என்னை காட்டிலும் மேன்மையானவர்களாக மாறட்டும், அவர்கள் என்னை காட்டிலும் கனத்திற்குரியவர்களாக மாறட்டும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால் நான் அவர்களுடைய தேசத்தை குடமாக்குவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பான தம்பி தங்கச்சி, அருமை பெரியவர்களே, படுத்துக்கொள்ள நாம் ஆண்டவருடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுப்போம். அவர் என்னுடைய ஆயன், அவர் என்னுடைய மேய்ப்பர், அவர் என்னை படுத்துறங்க செய்கிறார், என்னை தாழ்மைப்படுத்துகிறார். என் ஆண்டவர் நடத்துகின்ற பாதை என்னுடைய எனக்குரிய ஆசீர்வாதமான பாதை. ஆகையினாலே நான் அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது என்று சொல்லி அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை தேடுவோம். ஆட்டுக்குட்டி படுத்திருக்கின்ற பொழுது, புல்வெளியிலே படுத்திருக்கின்ற பொழுது அதனுடைய பார்வை மேய்ப்பனை நோக்கினதாக இருக்கும். நம்முடைய பார்வை யாரை நோக்கியதாக இருக்கிறது? கிருபை நிறைந்த ஆண்டவரே,
எங்களை படுத்துறங்கச் செய்ய பசும்புல் வெளியே அமைத்திருக்கிற எங்கள் தகப்பனே, வாடாத ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். அநேக நேரங்களிலே அவைகளை இழந்து நாங்கள் வறுமைக்குள்ளாக செல்லுகிறோம். காரணம், எங்களிலே காணப்படுகிற அடங்கா தன்மை, பெருமை எங்களை ஆழமான படுகொலியிலே தள்ளிவிடுகிறது. நாங்கள் வேதனையை சகித்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தயவாய் எங்களுக்கு இறங்கும். ஒரு விசை எங்களை கழுவி சுத்திகரித்து, ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.